இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைமுடிவாக பேசக்கூடிய நமது தன்றாம்பட்டு கிட்ட போட்ட அந்த பாலம் இன்னைக்கு இடிந்து விழுந்து கிடக்கிறது. அந்த அவலத்தை போய் நேரடியாக பார்க்கும் பொழுது நேரு அவர்கள் சொன்னது போல என் கண்களில் தண்ணீர் வந்தது உண்மை. இது உண்மை. ஏன்னா இதை சொல்றேன்றதை புரிஞ்சுக்கணும். யாருடைய காசுல இன்னைக்கு ஏவா வேலு அவர்கள் அந்த பிரிட்ஜை போட்டார் என்ற கேள்வியை மக்களுக்கு அவர் பதில் அளித்தே தீர வேண்டும். ஏவா வேலு அவர்களே, உங்க சொந்த காசுலயே அந்த பிரிட்ஜை போட்டீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்களுடைய வரி பணம், இந்த மக்கள் வரி பணத்துல 16 கோடி செலவு செய்து ஒரு 2 மாசம் கூட நீங்க கட்ட பாலம் தாக்கு பிடிக்கிறீங்கன்னா அதுல எந்த அளவு லஞ்சமும் ஊழலும் ஒரே உதாரணம் அந்த பாலம். மணலூர்பேட்டை பிரிட்ஜ் மட்டும் இல்ல மக்களே, நீங்க ஒரு உன்னத தலைவரை தவற விட்டு விட்டீர்கள் என்பதை நான் மனவேதனையோடு உங்ககிட்ட பதிய வைக்கிறேன். என் மக்களே என் மக்களே என் சொல்லி தமிழ்நாடு முழுக்க சென்று தொண்டையில ரத்தம் வரக்கூடிய அளவு மக்களுக்காக பேசி பேசி போராடி உங்களுக்காக ஏதாவது நல்லது செய்யணும்னு உழைத்த தலைவரை மக்கள் அன்னைக்கு புரிஞ்சுக்கல. இன்னைக்கு அவர் மறைந்த பிறகு கேப்டன மாதிரி இன்னைக்கு யாரும் இல்லையே, நாங்க தவற விட்டுட்டோமே, தூக்கி எறிந்த போது அது கல்லுன்னு நினைச்சோம். ஆனா நாங்க தூக்கி எரிச்சது கோமேதகம், அது வைரம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு சொந்த தங்கத்தை இன்னைக்கு நாம இழந்துட்டோமே என்று தினந்தோறும் கேப்டன் கோயிலுக்கு வருகின்ற ஆண்களும் பெண்களும் கண்ணீர் வடிப்பதை தினந்தோறும் நான் அங்கிருந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உங்க எல்லாத்தையும் நான் கேட்கறது ஒண்ணுதான், வாய்ப்பு ஒரு முறை வரும், தவறவிடக் கூடாது மக்களே. என் மக்களை தங்க தட்டில் வைத்து